இன்னைக்கு பாட்டி சமையலில் கம்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுவும் புளிச்ச தண்ணியை ஊற்றி எப்படி செய்கிறது என பார்ப்போம். நான் கம்பு சாதம் எப்பவும் மண்பானையில் தான் செய்வேன். மண்பானையில் தான் செய்யணும்னு இல்லை, சில்வர் பாத்திரம் அலுமினிய பாத்திரத்துலையும் செய்யலாம். குக்கரை எடுத்து அதை பாத்திரமா பயன்படுத்தி திறந்து வச்சும் செய்யலாம். ஏற்கனவே என்னோட சேனலில் கம்பு சாதம் செய்யும் முறையை விளக்கமாக பதிவு செஞ்சுருக்கிறேன். அதில் கம்பு சாதத்தில் தண்ணி ஊற்றி கம்பு சாதம் செஞ்சு காட்டியிருக்கேன். தண்ணி ஊற்றி செய்கிற கம்பு சாதத்துக்கும் புளிச்ச தண்ணி ஊற்றி செய்கிற கம்பு சாதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தண்ணி மட்டும் ஊற்றி செய்கிற கம்பு சாதத்தில் அப்படியே எடுத்து குழம்பு தொட்டு சாப்பிடலாம், அல்லது தயிர் மோர் கலந்து கரைச்சி சாப்பிடலாம். ஆனால் புளிச்ச தண்ணியில் செய்கிற கம்பு சாதம் புளிப்பு தன்மையோடு இருக்கிறதுனால அதிகமாக மோரோ தயிரோ சேர்க்க வேண்டியதில்லை. மேலும் புளிச்ச தண்ணியில் இருக்கும் புரோபயோட்டிக்கும் கிடைக்கும். அடுத்து இந்த கம்பு சாதத்தை அப்படியே 2 நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. புளிச்ச தண்ணி ஊற்றி கம்பு சாதம் செஞ்சாலும் தண்ணி ஊற்றி கம்பு சாதம் செஞ்சாலும் செய்முறை ஒன்று தான். புளிச்ச தண்ணி ஊற்றி கம்பு சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவு கம்பு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு 1.5 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வைக்கணும். நான் இன்னைக்கு 1 கப்பு கம்பில் கம்பு சாதம் செய்கிறதுக்கு 1 கப்பு கம்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். அதிகமாக ஊறினாலும் பரவாயில்ல, 1.5 மணி நேரத்துக்கு குறைவாக ஊற வைக்கக்கூடாது. அப்படி ஊற வச்சா கம்பில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிடணும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஒரு துணியில் போட்டு உலர்த்தி எடுக்கணும். கம்பில் தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணியோட மிக்சியில் போட்டு அரைச்சா கட்டி கட்டியாக இருக்கும். பாருங்கள், மிக்சியில் நுணுக்குனா கம்பரிசி இப்படி பொல பொலன்னு இருக்கணும். இப்படி நுணுக்குன கம்பை மிக்சியிலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த பானையில் தான் புளி தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். இது தினமும் தேவைப்படும் போது வெயில் நேரத்தில் எடுத்து ஒரு டம்ளர் குடிச்சிக்கிடலாம். உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த புளி தண்ணி எப்படி செய்யணும்னு ஏற்கனவே வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ கம்பு அளந்த அதே கப்பில் 4 கப்பு புளி தண்ணி எடுத்து கம்மஞ்சோறு ஆக்குற பானையில் ஊற்றுறேன். 4 கப்பு புளி தண்ணி எடுத்து பானையில் ஊற்றியாச்சு. நுணுக்கி வச்சுருந்த கம்பில் தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுக்கிறணும். இப்போ 4 கப்பு புளிச்ச தண்ணி ஊற்றின பானையை அடுப்பில் வச்சு சுட வைக்கணும். தண்ணி சூடானா போதும், கொதிக்க விடக்கூடாது. தண்ணி சூடாகவும் சூடான தண்ணியில் நுணுக்கி வச்சுருந்த கம்பை ஒரு கரண்டி வச்சு மெதுவாக போடணும். போட்டுட்டு கரண்டி